சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். நாம் தற்பொழுது அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இங்கு வருகை தந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு இழுபறி சூழல் நிலவி வருகிறது. நாளுக்கு நாள் பதட்டங்களும் பரபரப்புகளும் யார்தான் தமிழ்நாட்டை ஆளப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக மக்களினுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு கட்சியாக 108 இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக திமுக, அதிமுக, பாமக, காங்கிரஸ், இடதுசாரிகள் என ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற ஒரு இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வரக்கூடிய ஒரு நிலையில் 118 இடங்கள் என்பது ஒரு பெரும்பான்மையான இடங்களாக பார்க்கப்படுகிறது ஆட்சி அமைப்பதற்கு. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திடம் அந்த 118 என்ற ஒரு எண்ணிக்கையை அவர்கள் எட்டவில்லை. அவர்களுக்கு ஆதரவு எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. அதிலும் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அவர்களினுடைய அந்த தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் அனைவருமே தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அரசியல் களம் வேறு மாதிரியாக இருக்கிறது. தினமும் குழப்பங்களும் பதற்றங்களும் பரபரப்புகளும் இருக்கிறது. அந்த வகையிலே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய 5 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கரம் நீட்டியது. அந்த வகையிலே இடதுசாரிகளினுடைய அந்த 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது விசிகவும் தங்களுடைய ஆதரவு கரத்தை தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நீட்டுமா என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களும் தமிழகத்தை நோக்கி பார்வையை திருப்பக்கூடிய ஒரு அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தற்பொழுது சூழல் சூடுபிடித்திருக்கிறது. தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த அலுவலகத்திற்கு வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் 10 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய தொண்டர்களிடமும் கட்சி நிர்வாகிகளிடமும் மக்களிடமும் கூறிய ஒன்று. அந்த வகையிலே துணை முதலமைச்சர் பதவி, திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள், அதே போல 3 மேயர்கள் ஆகிய கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முன் வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிக்கும் வரை என்ன நடக்கிறது என்பது சற்று மர்மமாகத்தான் இருக்கும். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை விசிகாவினுடைய ஆதரவு மிக முக்கியமான ஒரு ஆதரவாக பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் ஆதரவை தெரிவிக்கக்கூடிய பட்சத்திலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக கூடிய சூழல் உறுதியாக்கப்படும். அந்த வகையிலே இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இங்கு வருகை தந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட உள்ளார். அம்ருத். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.